ஹலோ கணேஷ் சேனல் பீப்புள். நம்மளோட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே எல்லாரும் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இந்த வாரம் பிக் பாஸில் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்க வாரமாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி அருணோட வீட்டிலேருந்து அப்பா அம்மாவை தாண்டி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை தாண்டி, ஃப்ரெண்ட்ஸை தாண்டி கண்டிப்பாக போன சீசனோடைய டைட்டில் வின்னரான அர்ச்சனா அவர்கள் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் இவங்கெல்லாம் வந்து அருணை சப்போர்ட் பண்ணுறதை விட அர்ச்சனா தான் வந்து சூப்பராக வந்து அருணை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆஸ் எ கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அருணுக்கு வந்து வீக்கெண்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அருண் என்ன ட்ரெஸ் போடுறாரு அதை டிசைன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து அர்ச்சனா அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக அர்ச்சனா அவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அருணுக்கு அது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்து அந்த புல்லிங்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, அவருக்கு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரியாலிட்டி அட்வைஸ் கொடுக்கும்போது அருணோட ப்ளே இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படணும். சரி, ஓகேப்பா, இதெல்லாம் இருந்தாலுமே கூட அதில் ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறது மூலமாக அருணோட பாப்புலாரிட்டி அப்படின்றது ட்ராப் ஆகுமே தவிர ஏறாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் சைட்லேருந்து ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட நிறைய பேரோட ஃப்யூச்சர் ஃபியான்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணெல்லாம் வந்து உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் கண்டிப்பாக வந்து அர்ச்சனா வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் ஆஸ் அ அருணோட கேர்ள் ஃப்ரெண்டாக உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் சீசனோட கண்டஸ்டன்ட், அதுவும் டைட்டில் வின்னரை கண்டிப்பாக இந்த வாரம் வந்து உள்ளே விட வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த சீசன் அவங்க வந்து கப் எடுத்துக்கிட்டு கடைசி வாரம் உள்ளே வந்து போகலாமே தவிர மற்றபடி நார்மலாக வந்து உள்ளே வரத்துக்கான அளவு வந்து பெர்மிஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டிருக்கு. பட் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குட் பேட் அக்லி, அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி, இந்த 2 படத்துலையும் அட் அ டைமில் வந்து நம்மளோட அஜித்குமார் சார் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. படமே எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே டைமில் 2 படம் நடிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்குது. அந்த வகையில் இப்போது குட் பேட் அக்லியோட டைரக்டரான ஆட்விக் அவர்கள் சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணுறதாகவும் அவர் கூட எனக்கு அடுத்த படம் நடிக்கவும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித்குமார் சாரே சொல்லியிருக்காராம். அதனால் என்ன பண்ணியிருக்காருனா, இது வந்து தள்ளி போட வேணாம், டேரெக்டாக ஆத்விக்கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்விக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அடுத்த படம் நான் அவங்க கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இல்லை நான் விஷாலை வச்சு அடுத்து மார்க் ஆண்டனி 2 வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு வேணால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆத்விக் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் வந்து நம்ம அஜித்குமார் சார் அக்செப்ட் பண்ணியிருக்காராம். ஸோ கூடிய சீக்கிரம் மறுபடியும் அந்த காம்போவை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.